வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கேம் தியரியில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேம் தியரியில் 2x2ல் எப்படி நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலாஸை ரெடி பண்ணுறது. நீங்கள் சரி ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்த்தாலும் ஓகே, இல்லை பைகேட் பண்ணாலும் ஓகே. ஷார்ட்டாக நம்ம ஒன் வேர்டுக்கெலாம் போடும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காகவும் போட்டுடலாம். சரிங்களா? சரி வாங்க பார்த்துடலாம். For any 2x2 2% zero sum game without any saddle point. ஏன்னா வித் சேடல் பாயிண்ட்னா சம் அங்கே க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? வித்தவுட் எனி சேடல் பாயிண்ட் ஹேவிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார் பிளேயர் ஏ ஹேஸ் இந்த மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட்ஸ். 2x2 வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஆப்டிமல் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அண்ட் த வேல்யூ ஆஃப் த கேம். சரி, இப்போ அசம்ஷன் ஆரம்பிச்சுக்கலாம். அசம்ஷன் பார்த்தோம்னா, லெட் எக்ஸ் அண்ட் 1 minus x be the probabilities of selecting strategies A1 and A2 by player A. And similar manner, y and 1 minus y be the probabilities of selecting strategies B1 and B2 by player B. புரியுதுங்களா? A1 A2க்கு வந்து x 1 minus x எடுத்துக்கிறோம். B2 B1 B2க்கு வந்து y and 1 minus y எடுத்துக்கிறோம். அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. இப்போ எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன பண்ண போகிறோம்னா, தி எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த கேம் டு பிளேயர் ஏ இஸ் கிவன் பை என்ன ஃபார்முலா? இ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு xy into a11 plus 1 minus x into y a21 plus x into 1 minus y a12 plus 1 minus x into 1 minus y into a22. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடுது. பார்ஷியலி பண்ணுங்க போதும். அதன் பிறகு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் y பண்ணோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. Now we choose dou by dou x of e of x comma y equal to 0 and dou by dou y of e of x comma y equal to 0. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் வருமா? செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் வந்துடுது. அதில் y நம்ம பியூராக கண்டுபிடிச்சோம்னா y equal to a22 minus a12 divided by a11 plus a22 minus a12 plus a21. தேர்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ கிடச்சிடுது. எக்ஸ் என்னது அதே மாதிரி தான் வருது, a22 மைனஸ் a21. அவ்வளோதான். இங்கே வந்து 1 2, இந்த இடத்துல 21. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதிலே பார்த்தோம்னா என்ன, எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ் ஒய் வேல்யூஸ் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, சப்ஸ்டியூட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் ஒன் ஈக்குவேஷனில் அந்த இ ஆஃப் எக்ஸ் கமா அஷ்யூம் பண்ணோம் இல்லையா, பே ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆஃப்டர் வி கெட் the game value வந்து e of x comma y equal to a11 a22 minus a12 a21 divided by a11 plus a22 minus a12 plus a21. ஸோ இதை ஸ்ட்ரெயிட் ஃபார்லாம் இதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போட்டுடலாம். பட் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? மறக்காமல் அதுக்கு என்ன போட்டுருங்க. வாங்க நம்ம சம்மு பார்த்துடலாம். இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் சால்வ் த ஃபாலோவிங் கேம்ஸ் அண்டு கேல்குலேட் த கேம் வேல்யூ. ரெண்டு ப்ராப்ளம் போட்டிருக்கோம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன போட்டிருக்கோம், a11 a12 a21 a22. இது ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மைனஸ் இது ரெண்டும் கரஸ்பாண்டிங்காக இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, கரஸ்பாண்டிங்காக இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி மைனஸ். இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபார்முலா. v equal to a11 a22 minus a12 a21 whole divided by a11 plus a22 minus a12 plus a21. ஸோ அப்படியே மேலே இங்கே போடுறது, நடுவில் இங்கே என்ன பண்ணுறீங்க, ப்ளஸ் போட்டுறீங்க, இங்கே ப்ளஸ் போட்டுறீங்க. ஸோ கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு சம்முக்கு பாருங்கள், 30 into 14 minus 4 into 2, that is this into this.
minus this into this. Again divided by this plus this minus this plus this. So solve பண்ணோம்னா 206/19. சின்ன ஸ்டெப் முடிஞ்சிச்சுன்னா நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கெல்லாம் இந்த மெத்தட் ஃபார்முலா மெமரி பண்ணி டக்குன்னு போடுங்க. அந்த நம்மளுக்கு அரித்மெட்டிக் மெத்தடு அதிலலாம் உள்ளே போனீங்கன்னா லேட் ஆகும். அதையும் போடலாம். ஸ்டெப்ஸ் ரொம்ப சீக்கிரம் வந்ததில்லை நம்மளுக்கு ஒன் வேர்டு பார்க்குறப்போ. அது மாதிரி நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துக்குங்க. செகண்ட் சம் நம்மளுக்கு அதே மாதிரி தான் போட்டிருங்க. -19/5 வருது செகண்ட் சம்மில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு வந்து இதில் ப்ராக்டிஸ் சம் ஆக்சுவலாக போட்டிருக்கலாம், போடலை. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன இதில் இது பண்ணுறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் சால்விங் 2/n n/2. அதாவது 2 ரோ கொடுத்துருக்காங்க, 2 காலம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி மாறி மாறி வயசு வயசாக மாறி வருதுன்னு வச்சுப்போம். கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி போடுறது இதில் பாருங்கள். சால்வ் த ஃபாலோவிங். நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸே வந்து நான் இதிலே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சம் பேஸில் போட்டு தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா ஒரு வெறுமனே பாயிண்ட்டாக போட்டோம்னா கொஞ்சம் போர் ஆகிடும். அதனால் சம்மை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சால்வ் த ஃபாலோவிங் கேம் கிராஃபிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்குங்களா, n காலம், தட் மீன்ஸ் 3 காலம். இந்த மாதிரி கொடுத்தா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வி செக் த சேடல் பாயிண்ட். ஸோ சேடல் பாயிண்ட் பாருங்கள். வி சர்ச் ஃபார் த சேடல் பாயிண்ட் இஃப் இட் இஸ் தேர் அட் ஆல்னும் போது ரோ மினிமா எடுத்துட்டோம், காலம் மேக்ஸிமா எடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு சேடல் பாயிண்ட் வரலை. ஸோ வி கேன் see that there is no saddle point. சரிங்களா? பட் இதில் என்ன இன்னொரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வேல்யூ ரேஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் மினி எவ்வளோ வருது, -4. இதில் மினி மேக்ஸ் எவ்வளோ வருது, -1. ஸோ அப்போ -1லேருந்து -4க்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த கேம் வேல்யூ வரலாம். தட் மீன்ஸ் +4 to +1. அந்த 1 to 4க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் நம்மளுக்கு. ஸோ we can see that there is no saddle point. So the solution of the game வந்து has to be such that இதுக்குள்ளே இருக்கலாம், -4லேருந்து -1க்குள்ளே. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்மளுக்கு 2 ரோ தான் இருக்குது. அப்போ ரோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா மேக்ஸிமின் தான் நம்ம இதில் பிளாட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளேயர் ஏ ஆஸ் a 2 strategy. என்னது, A1 and A2 with the chance of choice of both being என்னென்ன P1 P2 எடுத்துங்க. சச் தட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ராபிலிட்டி நம்மளுக்கு 1 வரணும். ஸோ தட் P1 P2 greater than or equal to 0 வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் மூவ் taken by B the expected payoff for A can be computed as follows. எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல, -4 6 3 மைனஸ். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா P1 P2 போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், ப்ளஸ் அதுக்கப்புறம் this into this. இங்கே P1 P2. இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டிருக்காங்க பாருங்கள். E1 of P1 -4 P1 + 6 P2. நெக்ஸ்ட்டு B2 வந்து E2 of P1 3 P1 + -4 into P2. B3 பார்த்தோம்னா E3 of P1 equal to -1 P1 + -2 P2. இதில் என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸிங் P1 + P2 equal to 1. தட் இஸ் P2 வரத்தில் என்ன பண்ண போகிறோம், 1 - P1 இந்த above equation. அதாவது P1 P2 இருக்கு இல்லையா, அதை பூரா இன் டேர்ம்ஸ் ஆஃப் P1ல் மாற்றிக்கிறேன். என்ன P2 வரத்துலலாம் 1 - P1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்க. ஸ்ட்ராட்டஜி அடாப்டட் பை பி இந்த பக்கம் போட்டுங்க. எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபார் ஏ இந்த இதில் P2க்கு பதிலாக 1 - P1 போட்டுருங்க. ஸோ சால்வ் பண்ணால் 6 - 10 P1. அதே மாதிரி இதில் பண்ணோம்னா -4 + 7 P1 -2 + P1. ஸோ இப்போ நம்ம கிராஃபில் போட போகிறோம். எப்படி கிராஃபில் போடுறீங்கன்னா 2 வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா, ரெண்டுமே P1 தான். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்துக்கு எடுக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து யூனிட் எடுங்க. அதாவது யூனிட் மீன்ஸ் 1 வர மாதிரி எடுத்துக்கலாம். 1/4 1/2 3/4 1. அந்த யூனிட்டில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 வந்து 1 யூனிட் எடுத்துக்கலாம். 0லேருந்து பாசிட்டிவ் மேலே இங்கே நெகட்டிவ். P1 வந்து இங்கே 0, 1 யூனிட் மூவ் ஆகுறதுனால இந்த இடத்துல P1 வந்து 1 வரும். சரிங்களா? சரி, இப்போ மேட்ரிக்ஸில் நம்ம எப்படி இதை பிளாட் பண்ண போகிறோன்றது தான் இப்போ விஷயம்.
இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நமக்கு வந்து இந்த E1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 6 minus 10P1 சரிங்களா 6 minus 10P1னா இந்த பக்கம் இருக்குல்ல இதில் வந்து 6 எடுத்துக்கங்க 6 எடுத்துகிட்டு மைனஸில் எத்தனை 10 என்னும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுல 10 அப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணணும் எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 புரியுதுங்களா அதாவது ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து 6 இருந்தது இதில் 6 எடுத்துக்கிட்டோம் மைனஸ் 10P1 இருக்கு இல்லையா மைனஸ் 10P1 எடுக்கிறதுனால இங்கேருந்து 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ இது ரெண்டு அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு E1 அடுத்து E2 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா E2 வந்து மைனஸ் 4 ப்ளஸ் 7P1 அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எங்கே மைனஸ் 4 வருது இந்த பக்கத்தில் மைனஸ் 4 ஸோ இங்கே மைனஸ் 4லேருந்து எவ்வளோ 7 தானே 1 2 3 4 5 6 7 ஸோ பேரலாக இருந்தது இதை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு E2 கிடச்சிரும் அடுத்து E3 பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் P1 அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு மைனஸ் 2லேருந்து P1 இல்லையா ஸோ மைனஸ் 2லேருந்து மைனஸ் 2 இங்கே இருக்குது ஆக்சுவலாக 1 தான் மூவ் பண்ணுறாங்க பாசிட்டிவ் ஸோ 1 போது இதுக்கு பேரலாக இது 3 லைனை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இதில் என்ன பண்ணணும்னா 2 ரோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமினி பாயிண்ட் லோயரில் தான் பார்க்கணும் நம்ம ஸோ இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் மேக்ஸிமம் எங்கே வரும்னா இந்த தல் தான் வரும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எந்த ரெண்டு லைனில் வருதுன்னு பாருங்கள் E3க்கும் E1க்கு தான் வருது ஸோ இப்போ நமக்கு அந்த 2/3 வந்து 2/2 கன்வெர்ட் பண்ணிட்டோம் எது E3யும் E1 இன்டர்செக்ட் ஆகிறது தான் ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா A இஸ் எ மேக்ஸிமினி பிளேயர்னா 2/n ரோவில் வந்துச்சுன்னா மேக்ஸிமினி தட் மீன்ஸ் லோயர் என்வலப்பில் மேக்ஸிமம் he tried to maximize his minimum gains shown by the lower envelope formed by his expected payoff lines drawn the point of intersection வர்றது எடுத்துங்க சரிங்களா அது E3யும் E1 வருது ஸோ E3 E1 நம்ம என்ன பண்ணுறோம் வெரி கிளியர்லி ரிட்டன் as அந்த intersection of the lines சொன்னோம் இல்லையா the intersection of the lines E1 of P1 and E3 of P1 so the two moves that B needs to use are B1 B2 E1 of P1 E3 of P1 equal எடுத்தீங்கன்னா we get P1 தெரிஞ்சிச்சுன்னா P2 1 minus P1ல போட்டோம்னா P2 ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 1 வந்துடும் ஸோ இதில் என்ன பண்ணிங்கன்னா P1 வேல்யூயை கொண்டு போயிட்டு E1 of P1ல போடுங்க இல்லைன்னா E3 of P1ல போடுங்க we get the gain value நான் என்ன பண்ணுறேன் E1லேயே போடுறேன் E1 of P1 equal to என்ன போடுறோம் 8/31 போட்டால் அப்போது மைனஸ் 14/11 தான் இந்த கேம் வேல்யூ இது புரியுதுங்களா அதாவது நம்மளுக்கு கேமில் வந்து 2/nன்னா ரோவில் மேக்ஸிமினி லோயர் என்வலப்பில் மேக்ஸிமினி எப்போ 2 ரோ கொடுத்துருந்தாங்கன்னா இதே மாதிரி கரஸ்பாண்டிங் 2 காலம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பர் என்வலப்பில் மினி மேக்ஸ் சரிங்களா இப்போ அடுத்த சம் அதை பார்த்துடலாம் ஸோ இது பாருங்கள் செகண்ட் சம் நம்மளுக்கு வித்தவுட் ரெடியூசிங் த சைஸ் சால்வ் த ஃபாலோவிங் கேமா இப்போ 2 காலம் கொடுத்துருக்காங்கல்ல இப்போ 2 காலம் கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இது கீழே Q1 போட்டுங்க இது கீழே Q2 ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் -2Q1 + 5Q2 அது மாதிரி இப்போ நம்மளுக்கு 5 ஈக்குவேஷன் வருங்களா அதே மாதிரி தான் அது அபவ் ப்ராப்ளம் டஸ் நாட் ஹேவ் ஏ சேடல் பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட்டு சொன்ன மாதிரி P1 + P2 சொன்ன மாதிரி இங்கே Q1 + Q2 = 1 எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபார் பிக்கு வந்து கம்ப்யூட் பண்ண போகிறோம் எப்படி கம்ப்யூட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் புரியுதுங்களா அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது நம்மளுக்கு -2 5 இருக்கு இல்லையா இதை Q1 மல்டிப்ளிகேஷன் பண்ணி ப்ளஸ் இது Q2 போட்டிருக்காங்க பாருங்கள் -2Q1 + 5Q2 சிமிலர்லி அந்த 5 ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஷேப்பில் எழுதிடலாமா
ஸோ இந்த ஷேப்பில் எழுதிட்டு பிறகு அங்கே P1 + P2 = 1 சொன்ன மாதிரி Q1 + Q2 = 1 எடுத்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கலி Q2 = 1 - Q2 = 1 - Q1 இந்த above equation சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது Q1 Q2ல இருக்குது, Q2க்கு பதிலாக 1 - Q1 போட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q1ல எடுத்து வந்துடும். ஏன்னா அப்போ தான் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவேஷனை மாற்றிட்டு பாருங்க, மேலே நல்லா பார்த்துங்க. அதை சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த ஈக்குவேஷனில் வந்து Q2க்கு பதிலாக 1 - Q1ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? சால்வ் பண்ணால் 5 - 7Q1, அதே மாதிரி 3 - 8Q1, -2 + 2Q1, -3Q1, -4 + 5Q1. சரிங்களா? இது அப்படியே லாஸ்ட்டு பிளாட் பண்ண மாதிரி கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 - 7Q1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5க்கு போய் நின்றுக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5க்கு வந்துட்டு Q1ல -7. அப்போ Q1ல -7னா என்ன பண்ணணும்னா இதுக்கு பேரலாக 1 இல்லையா? ஸோ -7னா 1 2 3 4 5 6 7 அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா E1. இன் சிமிலர் மேன் அதே மாதிரி 5 லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து 2 காலம் இருக்கு இல்லையா? ஸோ காலம்னா அப்பர் என்வலப் போயிடணும். அப்பரில் என்னது? மினி மேக்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மினி மேக்ஸில் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அப்பரில் இருக்கிறது. இந்த பாயிண்ட் தான் வருது. தட் இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் E1 அண்ட் E5. சரிங்களா? இதுதான் அங்கே தனியில் சைடில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். B is a minimax player. He tries to minimize his maximum losses shown by the upper envelope. ஞாபகம் வச்சுங்க, shown by the upper envelope formed by his expected way of lines drawn. என்ன அர்த்தம்? இன்டர்செக்ஷன் ஆஃப் அதை E1க்கும் E5க்கு தான் நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். ஸோ E1 = E5. அப்போ அதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா Q1 வந்து 9/12, தட் இஸ் 3/4. Q2 இஸ் நத்திங் பட் 1 - Q1 இல்லையா? ஃபைன் பண்ணால் 1/4ன்னு வருது. இவரை கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க? எய்தர் E1லேயோ இல்லை E5லேயோ போடுங்க. E1ல் Q1 வேல்யூ போடுறேன் 3/4. சால்வ் பண்ணோம்னா -1/4. சரிங்களா? ஸோ இந்த அதாவது 2/n வந்து சேட்டில் பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் தான் போட்டாகும். அதை 2/2 கன்வெர்ட் பண்ணி ஃபார்முலா போட்டுக்கலாம். அதர்வைஸ் நம்ம இதை இது பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து 2/2க்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். 2/n மெத்தட் கிராஃபிக்கல், n/2. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது சம்ஸை போட்டு பாருங்கள். நம்ம அடுத்த இதில் ஒன்று நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் அதில் கொடுக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.